Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல WBBLோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு எலிமினேட்டர் மேட்ச். இந்த எலிமினேட்டர் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்கும். இந்த ரெண்டு டீம்ல இருந்து இந்த மேட்ச் யார் லாஸ் ஆகுறாங்களோ அவங்க இந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிருவாங்க. வின் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபயர் மேட்ச் ஒன்று நடக்கும். ஸோ அதுல வந்து பிரிஸ்போன் ஹீட்டோட பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுல வின் பண்றவங்க டைரக்டா ஃபைனல், அதாவது மெல்போர்ன் ரெனகட்ஸ் டைரக்டா ஃபைனல் இருக்காங்க, அவங்க கூட போய் பிளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்மேட். இந்த மேட்ச்ல லாஸ் ஆகுறவங்க இந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிருவாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ, இந்த ட்ரீம் ரன் அனலைஸ். சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பாத்தீங்கன்னா தெரியும். உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸை இதுலயே உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதர் ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய என்ட்ரி ஃபீஸும் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய என்ட்ரி ஃபீஸ் நீங்க கம்பேரிசன் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சேவ் பண்ற மணிலேயே உங்களால இன்னும் ஒரு கான்டெஸ்ட் எல்லாம் கட்டி அதுல உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. TDS சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல, GST சார்ஜஸ் இதுல பிடிக்கிறது இல்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க். ஸோ இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப்னா இந்த XL11 ஆப் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 27 நவம்பர் 1:45. ஸோ மதியம் 1:45க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் சிட்னி ஓவல். ஸோ சிட்னில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 139 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இங்க வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அது இன்சியெல்லாம் வந்து நல்ல ஸ்விங்கோட ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து கொஞ்சம் இங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வினோவை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் டேமேஜ் பண்ணுவாங்க. இது நியூட்ரலான ஒரு பிச் ரிப்போர்ட். பட் உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாவே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸோட டாமினேஷனை அவங்களோட இதை கம்பேர் பண்றப்போ. அது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டர்ஸ் மெஜாரிட்டியா நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் கூட 10 பேர் வரைக்கும் ஸ்மால் லீக்ஸ் சேமா இருப்பாங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ இது எல்லாமே டெப்தா நம்ம அனலைஸ் பார்ப்போம். சோ அடுத்ததா இங்க வெனு ரெக்கார்ட் மொத்தம் ஒரு 22 மேட்சஸ் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 14. ஸோ மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து பேட்டிங் சேஸ் பண்ற டீம் தான், அதாவது செகண்ட் பண்ற டீம் தான் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 121 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 135 டு ஒரு 140 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசியா விளையாண்டு 5 T20ஸ்ல இந்த வெனுல 133ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 62 விக்கெட்ஸ் போயிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 41 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 21 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 மேட்ச் வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிட்னி தண்டர் உமன்ஸ் தான் வந்து பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. பட் இந்த சீசன் இந்த சீரீஸ்ல இந்த WBBல பொறுத்த வரைக்கும் ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம அனலைஸ்ல ஃபுல்லாவே பார்ப்போம். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்த வரைக்கும் லிசெல்லி அண்ட் எல்லிஸ் வில்லானி 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லிசெல்லி தான் வந்து அந்த டீமோட விக்கெட் கீப்பர், எல்லிஸ் வில்லானி அந்த டீமோட கேப்டன். நிக்கோல் கேரி, அடுத்தது ஹெதர் கிரஹாம், சுசி பேட்ஸ் நியூசிலாந்து டீமோட ஓப்பனர் அவங்க நேஷனல் டீமாக ஆடுறாங்க. பட் இந்த டீமுக்கு அவங்க மிடில் ஆர்டர் தான் ஆட போறாங்க. அதான் தபிதா சாவ்லி, அடுத்ததா கேத்ரின் பிரைஸ், மோலிஸ்டர்னோ, லாரன்ஸ் ஸ்மித், எமி ஸ்மித், அடுத்ததான் வந்து ரோஸ்மெரி மைர். ஸோ இது வந்து ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் சிட்னி தண்டர் உமன்ஸ். சிட்னி தண்டர் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் சமாரி அத்தப்பட்டு அண்ட் ஜார்ஜ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா லிச்ஃபீல்ட், டைலர் வில்சன், ஜார்ஜ் ஆடம்ஸ், லே லியாட், தென் அடுத்ததா சமி ஜோ ஜான்சன், ஹென்னா டார்லிங்டன், தென்னா பேர்ச்சல், சாம் பேட்ஸ் அண்ட் இஸ்மாயில். ஸோ இது வந்து சிட்னி தண்டர் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேக்ல. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டாலியா வில்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாங்க. லிச்ஃபீல்ட் வந்து அந்த டீமோட கேப்டன். ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷனுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 பிளேயர் வரைக்குமே கிட்டத்தட்ட எல்லாருமே சேமா பிக் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துரும். ஸோ அதுக்கப்புறம்
கிராண்ட் லீக்ஸ்க்கான ரிஸ்க் ஆப்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ ஷமரி அத்தப்பட்டு ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா எல்லாருமே பிக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 4 ஓவருமே போல் பண்ண போறாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சீரீஸ்ல எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ சேஃப் ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால மஸ்ட் ட்ரைல இவங்க வந்து இருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு ஆப்பனன்ட் அவங்க அந்த அளவுக்கு டபுள் ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல வரது இன்னும் கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹென்னா டார்லிங்டன். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த வெனுல சேஸ் பண்ற டீம் ஓரளவு ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இவங்க டெத் ஓவர்ல போல் பண்றாங்க. குறிப்பா அந்த 20வது ஓவர் இவங்க தான் வந்து போல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ டெத் ஓவர்ல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததா சமந்தா பேட்ஸ். ஸோ சாம் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் அவங்க விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஸும் வந்து அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம்லாம் 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ பர்சன்டேஜஸ் பாக்குறப்போ இவங்க 80ல இருந்து 90% வரைக்குமே கூட இருப்பாங்க. இவங்கலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட் எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. அதே மாதிரி இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்லிங்டன் கூட டெத் ஓவர்ஸ்ல இவங்க ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அந்த குறிப்பா அந்த பவர் சோர்ஜ் ஓவர்ல எல்லாம் அவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான். பட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பவுலிங்கிறப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை. செகண்ட் பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே எங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. என்ன இது உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பவுலர் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் பண்ணிட்டு அவங்களோட பொசிஷன் இந்த மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் மேன் பொசிஷன்ல நிப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருப்பாங்க. பட் இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல லாங் ஆஃப் வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபீல்டர் அவங்க விக்கெட் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். 1 or 2 கேட்சஸும் பிடிப்பாங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ அவங்களுக்கு இருக்கு. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலேயே ஒரு 2 ஓவர் வரைக்கும் கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாங்க. முதல் 4 ஓவர் பவர் பிளேல 2 ஓவர் இவங்க பவுல் பண்ணிடுவாங்க. தென் பவர் சோர்ஜ்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அந்த மேபி 19வது ஓவர் வந்து அவங்க பவுல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆன ஒரு பிளேயர். இந்த 4 பிளேயருமே உங்களோட ஆப்பனன்ட்ஸ் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் உள்ளவங்க. தென் ஃபேண்டசி வேல்யூ மேட்சுக்கு மேட்ச் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோங்க. இதுல ஹென்னா டார்லிங்டனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒன்னா கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஆப்டானவங்க. ஸோ இந்த டீம்ல இருந்து 4 பிளேயரை கண்டிப்பா மஸ்டா வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க உங்களோட ஆப்பனன்ட் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. அதே மாதிரி ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லிசல்லி ஸோ விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. தென் டாப் த ஆர்டர்ல வராங்க. ஸோ தாலியா வில்சன் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வராங்க. ஸோ அவங்க சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். இன்ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ லிசல்லி தான் அவங்க தான் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாங்க. ஸோ இது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அண்ட் விக்கெட் கீப்பர்ல மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா உங்களுக்கு கிடைச்சிருங்க. 2 விக்கெட் கீப்பருக்குமே அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா கிடைச்சிடும். தென் பவர் பிளேவில் வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால லிசல்லி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்காங்க. பட் லிசல்லி நிறைய முறை இஸ்மாயில் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட். பட் ஓவராலா பாக்குறப்போ ஃபேண்டசி வேல்யூன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 50-50 ஆப்ஷன்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா செகண்ட் டவுன்ல வரக்கூடிய வில்சன் அந்த மேட்சோட தன்மையை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவங்க ஒரு டிஃபரன்சியல் பிக்காம அவங்களை ட்ரை பண்றவங்க தாலியா வில்சனுக்கு போங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் லிசல்லி தான். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணிப்பாங்க, நம்மளும் அதை ட்ரை பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு இவங்களுக்கு பதிலாக நீங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க. என்ன ரீசன் அப்படின்னா பவர் பிளேவிலே வந்து நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய இவங்க இருக்காங்க, இஸ்மாயில் இருக்காங்க. நல்ல வேகத்திலையும் பவுல் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி பிச்சோட கண்டிஷனும் இன்சில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்லாமே நம்ம பாக்குறப்போ மேபி லிசல்லி ஏர்லியர் அவுட் ஆகலாம். ஆனா அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் லிசல்லிக்கு கிடைச்சிடும். அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதே பாயிண்ட் வில்சனுக்கும் கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்து யார் ஒரு 10 ரன் அடிக்க போறா அப்படிங்கறத பொறுத்து பாக்குறப்போ இவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பவர் பிளேல வராங்க. அவங்க மிடில் ஆர்டர்ல வரப்போ பவர் பிளேலாம் இல்ல. அப்ப சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணும் பவுண்டரிஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஆனா லிசல்லிக்கு வந்து பவர் பிளேங்கிறதுனால பவர் பிளே நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிடுவாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சேஃப், ரொம்ப இம்பார்ட்டன்டா கூட தெரிவாங்க. பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணா நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்க வில்சனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் நிக்கல் கேரி, ஹெதர் கிரஹாம். இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரை. உங்களோட ஆப்பனன்ட் கம்பல்சரி வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஆப்டானவங்க தான்.
பர்டிகுலரா லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் போல் பண்ணாங்க ஹெதர் கிரஹாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நீங்க ஒமிட்லாம் பண்ணிடாதீங்க. முக்கியமான மேட்சஸ்ல இவங்களோட கை தான் எப்பவுமே ஓங்கி இருக்கும். ஹெதர் கிரஹாமை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாட டொமஸ்டிக் லெவல் மேட்சஸா இருந்தாலும் சரி, எதுலையுமே ஒரு முக்கியமான மேட்சஸ்ல அவங்களோட பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். ஹெதர் கிரஹாம் பொறுத்த வரைக்கும் பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பண்றாங்க. பர்டிகுலர் இந்த பவர் ஷோர்ஜான அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் இந்த பவர் ஷோர்ஜ் எப்ப எடுத்தாலுமே அதுல ஒரு ஓவர் ஹெதர் கிரஹாம் தாங்க போல் பண்ண போறாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப 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 அதிகம் உள்ளது. இந்த பவர் ஷோர்ஜ் அப்படிங்கிறது ஒரு பேட்டிங் பவர் பிளே, அதுல எல்லாருமே சர்க்கிள் குள்ள தான் இருப்பாங்க. எல்லா பாலையும் அடிச்சு ஆடணுங்கிறப்ப இவங்களோட பால்ல விக்கெட் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மினிமம் ஒரு விக்கெட். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஹெதர் கிரஹாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட் அண்ட் பால் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்றவங்க மஸ்ட் ட்ரை. அவங்களோட ஆப்பனன்ஸ் பிக் பண்ணிருப்பாங்க. ஒரு குவாலிட்டியான பிக் கிராண்ட் லெக்ஸ்க்கு கூட. நிக்கோல் கெரி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க. பர்டிகுலரா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் இவங்க அடிப்பாங்க. பட் பேட்டிங் செகண்ட் பண்றப்ப பெருசா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய நாக் இது வரைக்கும் வரல. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுவாங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. விக்கெட்ஸ் முன்னாடி போயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் பொறுப்போடு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே 4 ஓவர் போல் பண்றாங்க. இப்ப இன்னொரு ஃபாஸ்ட் போலரான ரோஸ்மெரி மேர் அந்த டீமோட ஜாயின் பண்ணதுனால மேபி நிக்கோல் கெரிட்ட இருந்து 1 ஓவர் அவங்க எடுத்துக்கலாம் மாதிரி இருக்கலாம். மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கூட பேட்டிங்ல 25+ ரன் அவங்க கண்டிப்பா ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அத்தப்பட்ட கேப்டன், நிக்கோல் கெரி வைஸ் கேப்டன், இப்படிதான் அவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன். சேஃபுங்கிறத தாண்டி ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இவங்க இந்த 3 பேரும் டாப் ஆர்டர்ல இம்பார்ட்டன்ட். அப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மோலிஸ் டர்னோ மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துருக்காங்க. பவர் பிளேலே வந்து போல் பண்றாங்க. பவர் பிளேல மேபி 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் சமீர் அட்டப்பட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, லிச்சிஃபீல்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மேபி பவர் பிளேலயே அவங்களுக்கு ஓவர் கொடுத்துருவாங்க. ஒரு 3 ஓவர் வரைக்கும் முதல் 6 ஓவர்லயே 3 ஓவர் கூட போல் பண்ணலாம். பட் அவங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கும் போது போல் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அதிக விக்கெட் எடுத்தது ரைட் ஹேண்டர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டார்கெட் வைக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு, பட் விக்கெட் விழுவுறது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் விடுறாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய விட்டுட்டு இருக்காங்க. மேபி ஜார்ஜியா போல் வந்து அந்த மோலிஸ் டர்னோ கிட்ட ஒரு விக்கெட்டை விடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ மோலிஸ் டர்னோக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ லிசல்லி, நிக்கோல் கெரி, ஹெதர் கிரஹாம் அண்ட் மோலிஸ் டர்னோ இந்த 4 பிளேயரும் ஹெர்பர்ட் ஹரிக்கன்ஸ் உமன்ஸ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இந்த 8 பிளேயரையுமே உங்களோட ஆப்பனன்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பிளேயர். மீதி இருக்கக்கூடிய 3 பேருக்கு மோஸ்ட்லி ஆமி ஸ்மித்துக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த 20வது ஓவரை இவங்க தான் பவுல் பண்ணாங்க. ஸோ பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நல்லா டேர்ன் இருந்தது. தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெதர் கிரஹாமோட ஓவர்ல நல்லா அடி விழுந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அந்த 2 ஓவர் கடைசி சமயத்துல டெத் ஓவர்ல அவங்க போட இருந்த ஓவர் வந்து ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்குதுன்னு ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்து இது பண்ணிட்டாங்க. அதனால லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க டெத் ஓவர்ல போல் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் மேட்சோட பார்வையை பார்த்துட்டு லாஸ்ட் மேட்ச் அவங்க டெத் ஓவர்ல போல் பண்ணாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமே இவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் குவாலிட்டியான பவுலர் தான், 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. பட் அந்த ஃபேண்டசி டீம்ல வர்ற அளவுக்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குமான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்கிறதுனால தென் இவங்களுக்கு வந்து ஓவர் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தாங்க வைப்பாங்க. அந்த சமயத்துல இந்த லாரன்ஸ் ஸ்மித் வந்து அவங்களோட 4 ஓவரை கம்பல்சரி போல் பண்ணிடுவாங்க. தென் மோலிஸ் டர்னோ மினிமம் 3 மேக்ஸிமம் 4 போல் பண்ணிடுவாங்க. நிக்கோல் கெரி 3 ஓவர், தென் அதே மாதிரி ரோஸ்மெரி மேரி 3 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஹெதர் கிரஹாம் 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்ஸ் எல்லாமே பிரிஞ்சிடறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் அந்த ஒரு கான்செப்ட்ல தாங்க வரும். அது மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கொடுத்து ஊட்டி விட்டுருவாங்க. மேபி 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க். பட் நிறைய பேர் அவங்களுக்கு போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சேஃபான ஆப்ஷனா தெரியுறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 2 கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. பட் அது லாங்ல எல்லாம் இல்லை, அந்த சர்க்கிள்குள்ளவே தான் இருந்தது, பாயிண்ட் திசையில இருந்தாங்க. பட் லாங் ஃபீல்டிங் கிடையாது அது ஒண்ணு. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம்லாம் கண்டிப்பா கிடையாது. ஓவர் வந்து இந்த மேட்ச் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல அதிகமா இருக்கிறதுனால இவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் வைப்பாங்க. ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போடலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அது அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. பார்த்து ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா மஸ்ட் ட்ரை நான் சொல்லியிருப்பேன். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் மிக்சடா இருக்கிறதுனால ஆப்போனன்ட்ல மேபி அவங்க 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதான் சான்சஸ் இருக்கும். அந்த வகையில டிஃபரன்ஸில நீங்க ட்ரை பண்றதா ரோஸ்மெரி மேரி நீங்க ட்ரை பண்ணலாம்.
நியூசிலாந்துக்காக ரொம்பவே சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கிடைக்கல, பட் ரொம்ப எக்கனாமிக்கலா போல் பண்ணாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு கண்டிப்பா 4 ஓவர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் நீங்க அவங்கள பிக் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம கேத்ரின் பிரைஸ்லர் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். அதிகப்படியா 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்க சான்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் பேட்டிங்க்கு அவங்க வருவாங்கனாலும் சரி, வந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் வராது. அந்த ஃபேண்டஸ்டி வருவதற்கான சான்சஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி எல்லிஸ் வில்லானி இந்த வெனுல உங்களோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. மேபி நீங்க லிசல்லியை மிஸ் பண்ணிட்டு கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல நீங்க எல்லிஸ் வில்லானிக்கு வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் லிசல்லி, நிக்கோல் கேரி, ஹெதர் கிரகம் அண்ட் மோலிஸ்டோன் அந்த 4 பேர் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க வந்து ரோஸ்மெரி மேயர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிட்னி தண்டர் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமாரி அத்தப்பட்டு 4 ஓவர் போல் பண்றாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை ஆயிடுறாங்க. ஜார்ஜியா வோல், நிச்சுஃபீல்ட் இந்த 2 பேத்துல ஜார்ஜியா வோல் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பவுலர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் அதிகமா எடுத்துருக்காங்க ஸ்டெர்னும். ஸோ எல்லாருமே அத்தப்பத்து லிச்சுஃபீல்டுக்காக அவங்கள கொண்டு வருவாங்க. பட் விக்கெட் விழுவுறது என்னமோ ஜார்ஜியா வோலா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு மாதிரி பாலுக்கு தகுந்த மாதிரி டைம் பண்ணி பவுண்டர்ஸ் ட்ரீட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஜார்ஜியா வோல் அதுக்கு தகுந்த மாதிரி பவர் பிளேலயே அவங்களை போல் பண்ண வைக்க போறாங்கிறதுனால ஜார்ஜியா வோல் ஸ்டோனோவிஸ் ஜார்ஜியா வோல் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். மேபி ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். பட் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதுங்கிறலாம் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். லிச்சுஃபீல்ட் இந்த வெனுவோட ஆவரேஜ் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. கிட்டத்தட்ட 34 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இந்த வெனுல ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. மேபி லிச்சுஃபீல்ட் இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் நீங்க அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி தைலா வில்சனை பத்தி நம்ம பேசிட்டோம். விக்கெட் கீப்பர். லிசல்லியை மிஸ் பண்ணிட்டு கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பா தைலா வில்சன் ட்ரை பண்ணுங்க. பட் ஸ்மால் லீக்ஸ்க்கு அவங்க தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஜார்ஜியா ஆடம்ஸ் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். அட்டப்பட்டு டார்லிங்டன்ஸ், ஆக்சுவலி பேச்சல், சாம் பேட்ஸ் அண்ட் இஸ்மாயில் இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். ஸோ இதுல பேச்சலுக்கு வந்து 3 ஓவர் தாங்க கொடுக்குறாங்க. மீதி இருக்க 1 ஓவர் ஜார்ஜ் ஆடம்ஸ் பண்றாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல டார்லிங், சாம் பேட்ஸ் அண்ட் இஸ்மாயில் அத்தப்பத்து இந்த 4 பேரும் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. சமிஜோ ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா விளையாண்ட மேட்சஸ்ல எதுலையுமே பவுல் பண்ணல. மேபி ஒரு நீடு இருந்துச்சு, யாருக்காவது ஒரு இன்ஜுரி, பவுலர்ல யாருக்காவது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சமிஜோ ஜான்சன் பவுல் பண்ணுவாங்க. அதர்வைஸ் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கறதுல ரீசெண்ட் மேட்சஸ்ல 4 ஓவர் அத்தப்பத்து, டார்லிங்டன், சாம் பேட்ஸ், இஸ்மாயில் இந்த 4 பேரும் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. பேச்சலை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. 1 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா ஆடம்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஜார்ஜியா ஆடம்ஸ் அந்த 1 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா பேட்டிங்ல வந்து 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. ஸோ இது ஒன்று இருக்கு. ஸோ இதனால இவங்க வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. இந்த டீம்ல நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போறாங்க, சிட்னி தண்டர் உமன்ஸ் வந்து செகண்டா தான் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ ஆப்போனன்ட் டீம் சேஸ் பண்ணி அவங்க வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சேஸ் பண்ற இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இந்த வெனுல சேஸ் பண்ற டீம் தான் மெஜாரிட்டி மேட்சஸ் வின் பண்ணிருக்கு. அந்த சமயத்துல நீங்க வேணா டார்லிங்டனை மிஸ் பண்ணிட்டு நீங்க ஜார்ஜியா ஆடம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்கும். பேட்டிங்லயும் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் ஏதாவது விழுந்துருச்சுன்னா வந்து ஜார்ஜியா ஆடம்ஸ் ஒரு 10-15 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சு ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. சப்போஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் ஆகி இவங்க பவுல் பண்றப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் அவங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஜார்ஜியா ஆடம்ஸ் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா 1 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. இவங்களோட பேச்சலோட 1 ஓவர் வந்து அவங்க பவுல் பண்றாங்க. அந்த 1 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் அவங்கள ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ல என்ன ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா டார்லிங்டன் மஸ்ட் ட்ரை. ஒன்னா கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டிபிள் டீம்ஸ்ல. பட் செகண்டா பவுல் பண்றப்ப ஒரு டிஃபரன்சியல மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு. மற்றபடி அவங்க சேஃபான பிக் தான். ஸ்மால் லீக்ஸ்க்கு மஸ்ட் ட்ரை தான். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ சாம் பேட்ஸ் மினிமம் 1 விக்கெட். தென் எக்கனாமிக்கலா கொஞ்சம் பவுல் பண்ணுவாங்க. அந்த 1 விக்கெட்ல LBW பவுல் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ள 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுல அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லிச்சுஃபீல்ட் இந்த வெனுல 34ங்கிற ஒரு ஆவரேஜ் அவங்க வந்துருவாங்க. அட்டப்பட்டு பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் அவங்க இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ். தைலா வில்சன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மாற்ற டிஃபரன்ஷியலா வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இப்போ ஓவராலா ஒரு 13 பிளேயர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். இந்த 13 பிளேயர் தான் நீங்க மிக்சடா நீங்க டீம் ட்ரை பண்ணீங்கன்னா லிசல்லி, தென் நிக்கோல் கேரி 2, ஹெதர் கிரகாம் 3, தென் ரோஸ்மெட் மேர் 4, மோலிஸ்டோனோ 5, தென் அமி ஸ்மித் 6. இந்த டீம்ல இருந்து 6 பேரும். சிட்னி தண்டர் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அத்தபத்து 7வது ஆப்ஷன், லிட்ச்ஃபீல்ட் 8வது ஆப்ஷன், ஜார்ஜியா ஆடம்ஸ் 9வது ஆப்ஷன், சாம் பேட்ஸ் 10வது ஆப்ஷன், இஸ்மாயில் 11வது ஆப்ஷன், டார்லிங்டன் 12வது ஆப்ஷன், தென் வில்சன் 13வது ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்ல இருந்து ஒரு 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாங்கன்னாவே கண்டிப்பா வந்து உங்களோட போட்ட அமௌண்ட்டை விட நீங்க கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அமௌண்ட் தான் எடுப்பீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் ஆட் ஆகணும். ஸோ அடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அத்தபத்து 4 ஓவர் தென் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் டாப் ஆர்டர்லயே வராங்க. எல்லாரோட சேஃபான ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அத்தப்பட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹெதர் கிரஹாம் அண்ட் நிக்கோல் கேரி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்தப்பத்து கேப்டன் நிக்கோல் கேரி வைஸ் கேப்டன் இப்படி வருவாங்க, இல்ல நிக்கோல் கேரி கேப்டன் அத்தப்பத்து வைஸ் கேப்டன் இப்படி வருவாங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல யோசிக்கிறவங்க நிக்கோல் கேரி கேப்டன் ஹெதர் கிரஹாம் வைஸ் கேப்டன் வருவாங்க. அடுத்தடுத்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடுறாங்க. ஸோ 1 டவுன் 2nd ரவுண்ட்லேயே வந்துடுறாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ்லயுமே ஹெதர் கிரஹாம் கொஞ்சம் டெத் ஓவர்ல பவுல் பண்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க ஹெதர் கிரஹாமுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆப்டான பிக்கா இருக்கும். ஸோ ஹெதர் கிரஹாம், நிக்கோல் கேரி அண்ட் அத்தபத்து இவங்க எல்லாம் வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதுவே வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா டபுள் கான்ட்ரிபியூட் டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவங்களுக்கு ஃபேண்டசி வேல்யூ வரப்போ அவங்க வந்து சேஃபான ஆப்ஷன். மேபி ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறீங்க, இன்னும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கு கிராண்ட் லீக்ஸ்ல அப்படின்னா டார்லிங்டன் கேப்டன் வைஸ் கேப்டன் கேப்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் மட்டும். அதே மாதிரி சாம் பேட்ஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்றப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சாம் பேட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.